ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சு தான் பேசணும்னு அவசியம் இல்லைங்க. இது சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற சொல்லணும். என்ன நடக்கும்னு எப்படி நமக்கு தெரியும்? நம்ம சாப்பிட்டா தான் தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு டப்பாவை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே ஒரு நாளைக்கு 10 டப்பா வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பல பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு இந்த சீசன் சேஞ்சினால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? என்னென்ன பிரச்சனை வரும்? சளி, ஜுரம், தும்மல், இருமல், இந்த டஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறையா மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சொட்டு 3 சொட்டு தான் வரும். ஸ்பூன் இருக்காமா? இல்லைண்ணா அப்படியே ஆற்று ஒரு ஆற்ற ஆற்றி அதை வந்து இதில் பாதி இன்னொரு ஆற்ற 2ஆக பிரித்து இது சாரி கொடுத்து அப்படியே கொடுங்க. போதும். அதாவது இன்னொரு கிளாஸ் வாசனை வருதா? இது கடைக்கு யார் இருந்தாலும் சரி இதோட 2 சொட்டை போட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஒரு ஆத்தா சார் என்ன டேஸ்ட் இருக்குது? புரியல. சீரகம். இல்லை ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஸ்மெல், துளசி ஸ்மெல் வந்து அந்த சீரகம் சாப்பிட்ற ஸ்மெல். இது வந்து எப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும்னா, உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் தும்மல் இருமல் அடிக்கடி இருக்கு பாருங்க, ஒரு 2 ட்ராப்பை போட்டு முடிஞ்சால் அந்த மாதிரி இருக்கும்போது வெது தண்ணியில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த விஷயத்தையே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதே மறந்துடுவாங்க. இது என்ன அப்படின்னா 5 விதமான துளசியோட ஆயில் இருக்குது. நம்ம வந்து யூக்கலிப்டஸ் தைலம் தெரியுங்களா, அந்த மாதிரி துளசியோட ஆயில் இருக்குது. இந்த துளசியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது துளசியை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மூலிகைகள் ராணின்னு சொல்லுவாங்க. மூக்கடைப்பு எல்லாத்துக்குமே மூச்சு அதாவது சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. சுவாச மண்டலம்னா என்ன? மூக்குல இருந்து ஆரம்பிச்சு லங்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும், இருமல், தும்மல், அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி டெய்லி சாப்பிடுவாங்க சார். துளசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு கூட கொடுக்குறாங்க, பெருமாள் கோயில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி டெய்லி சாப்பிடுவாங்க, செடியிலேருந்து பறித்து அப்படியே சாப்பிடுவாங்க. இன்னைக்கு யார் வீட்டில் துளசி வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு, வைக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், நாங்களாம் வெளியே என்ன பண்ணுவோம்னா போகும்போது தண்ணியில் 2 சொட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் வெளியே. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஹோட்டலில் போய் வைக்கிறீங்க, தண்ணி கலந்து வைக்கிறாங்கல்ல, அதில் 2 சொட்டு போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அந்த தண்ணினால் அவருடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன் சார், அவங்க வந்து இன்னொருத்தங்க வந்து அந்த ஸ்மெல்லே பிடிக்கலன்னுட்டாங்க. அதை வாங்கினவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி, பாதி பாட்டில் காலி பண்ணிட்டேன், இன்னும் பாதி இருக்கு, நான் காலி பண்ணிட்டு இன்னொன்று வாங்கிப்பேன் அவங்க சொல்றாங்க. எனக்கு வேணாம்னு சொன்னவங்கள அவங்க திட்டுறாங்க. இது வந்து உடம்பு ஆரோக்கியம் முக்கியமா ஸ்மெல்லு முக்கியமா? ஆரோக்கியம் தான். சார் நீங்க அவர்கிட்ட சார் குடிச்சார் அவர்கிட்ட நீ சாப்பிடுங்க. சொல்றாங்க